जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधारा शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1. அத்தியாயத்தின் தலைப்பு படைகளை கவனித்தல். பதங்கள் 21, 22. மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் ஜவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையினால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். தனது பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் இங்கு அச்சுதா அல்லது வீழ்ச்சி அடையாதவன் என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு தயங்கவில்லை. அவர் அச்சுதா என்று அழைக்கப்படுகிறார். தனது பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர். பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிகச் சுவையானதும் ஆகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கிறார். அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரது ஆணைக்கு கீழ்ப்பட்டவர்கள். அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர் நிலையில் எவரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும் போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கிறார். பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் தயாதிகளிடமும் சகோதரர்களிடமும் போர் புரிய விரும்பவில்லை. ஆனால் எவ்வித சமாதானத்திற்கும் இணங்காத துரியோதனனின் பிடிவாதத்தாலேயே அவன் போர்க்களத்திற்கு வர நேர்ந்தது. எனவே போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதை காண அவன் பேராவல் கொண்டிருந்தான். போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கே இடமில்லை என்றாலும் அவர்களை மீண்டும் பார்க்கவும் தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக இருந்தனர் என்பதை பார்க்கவும் அவன் விரும்பினான். பதம் 23. கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். பொருளுரை. தனது தந்தை திருதராஷ்டிரருடன் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களின் அரசை சதி திட்டங்களால் ஆக்கிரமிக்க துரியோதனன் விரும்பினான் என்பது அனைவரும் அறிந்த இரகசியமாகும். எனவே துரியோதனன் தரப்பில் இணைந்தவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் அத்தகையவர்கள் யார் என்பதை அர்ஜுனன் காண விரும்பினானே தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அவனுக்கு இல்லை. கிருஷ்ணர் அருகில் அமர்ந்திருந்ததால் வெற்றியில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் தான் சந்திக்க உள்ள படையின் பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்களை காண விரும்பினான். பதம் 24. மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை
இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பொருளுரை: இந்த பதத்தில் அர்ஜுனன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். குடாகா என்றால் உறக்கம். உறக்கத்தை வெல்பவன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். உறக்கம் என்றால் அறியாமை என்று பொருள். கிருஷ்ணருடன் உடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். கிருஷ்ணரின் மிகச் சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வாறு தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு பேசினார். பதம் 25. மொழிபெயர்ப்பு: பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில், பார்த்தா, இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். பொருளுரை: எல்லா உயிர்களின் பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ரிஷிகேஷர் என்னும் சொல் அவர் அனைத்தையும் அறிபவர் என்பதை குறிக்கிறது. அதுபோலவே பார்த்தாவின் பிரதாவின் குந்தியின் மகன் என்னும் சொல்லால் அர்ஜுனனை குறிப்பிடுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் தனது தந்தை வசுதேவரின் சகோதரியான பிரதாவின் மைந்தன் என்பதால் தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார் கிருஷ்ணர். அவ்வாறு இருக்க இப்போது குரு வம்சத்தினரை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்ன? அர்ஜுனன் அங்கேயே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா? தனது அத்தை பிரதாவின் மகனிடத்தில் இது போன்ற செயல்களை கிருஷ்ணர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனனின் மனம் இங்கே பகவானால் நகைச்சுவை கலந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளது. பதம் 26. மொழிபெயர்ப்பு: போர்க்களத்தில் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. பொருளுரை: போர்க்களத்தில் எல்லாவிதமான உறவினரையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. பூரிஷ்ரவன் போன்ற தனது தந்தையின் தலைமுறையைச் சார்ந்தவர்களையும், பீஷ்மர், சோமதத்தர் போன்ற பாட்டனார்களையும், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்களையும், சல்லியன், சகுனி போன்ற மாமாக்களையும், துரியோதனன் போன்ற சகோதரர்களையும், லக்ஷ்மணன் போன்ற மகன்களையும், அஸ்வத்தமன் போன்ற நண்பர்களையும், கிருத்தவர்மன் போன்ற நலன் விரும்பிகளையும் கண்டான். அவனது நண்பர்கள் பலர் அடங்கிய படைகளையும் அவனால் காண முடிந்தது. பதம் 27. மொழிபெயர்ப்பு: குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். பதம் 18. மொழிபெயர்ப்பு: அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் புலர்வதை உணர்கிறேன். பொருளுரை: தேவர்களிடம் அல்லது தெய்வீகமானவர்களிடம் காணக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் நேர்மையான இறைபக்தியுடைய எந்த மனிதனிடமும் காண முடியும். அதே சமயம் தெய்வ பக்தியற்ற ஒருவன் கல்வி, பண்பாடு முதலியவற்றில் முன்னேறியவனாக இருப்பினும்
தெய்வீக குணங்கள் அவனிடம் இருக்காது. எனவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இரக்கத்தால் மூழ்கி போனான். தனது வீரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அவன் அவர்களிடம் இரக்கம் கொண்டிருந்தான். ஆயினும் தற்போது எதிர்த்தரப்பு வீரர்களிடமும் கூட அவர்களது நிச்சயமான மரணத்தை எண்ணி மிகவும் இரக்கப்படுகிறான். இவ்வாறு சிந்திக்கும் போது அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்து போகிறது. மற்றவர்களின் போரிடும் எண்ணத்தை கண்டு அவன் ஏறக்குறைய பெரும் ஆச்சரியமுற்றான். உண்மையில் வம்சம் முழுவதுமே அவனுடன் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அனைவருமே அவனுடன் போர் புரிய வந்திருந்தனர். இஃது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடித்தது. இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமின்றி இரக்கத்தால் அளவும் செய்தான். இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமின்றி இரக்கத்தால் அளவும் செய்தான் என்பதை நாம் மனக்கண்ணில் எளிமையாக காண முடியும். அர்ஜுனனிடம் காணப்பட்ட இது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தால் அல்ல, இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினாலேயே. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் 5:18-12 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டுள்ளவனிடம் தேவர்களிடம் உள்ள எல்லா நற்குணங்களும் பொழிந்திருக்கும். ஆனால் பகவானின் பக்தனாக இல்லாதவனிடமோ மதிப்பற்ற பௌதிக குணங்களே இருக்கும். ஏனெனில் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனும் கவர்ச்சி மிக்க பௌதிக சக்தியால் நிச்சயம் கவரப்படக்கூடியவனும் ஆவான். श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।